அனைவருக்கும் வணக்கம். சீக்கிரமாகவே முடிச்சுருவேன். இந்த புத்தகத்துக்குள்ள என்ன இருக்கு, வெறும் 95 பக்கங்களில் எழுதப்பட்ட இந்த நூல் வந்து எதை சொல்லுது அப்படின்றது மட்டும்தான். அதாவது ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா அது வந்து தமிழ் இலக்கியங்கள்ல சொல்றப்போ முதல் நூல், வழிநூல், சார்பு நூல்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் நூல் அப்படின்னு சொன்னா அவங்களா எழுதுறது, அந்த புத்தகம் அவங்களா எழுதிருக்கிறது முதல் நூல். வழிநூல்னா அந்த புத்தகத்தை இன்னொருத்தவங்க கொஞ்சம் இது பண்ணினாங்க, ஒருத்தர் சொல்ல கேட்டு எழுதுவது வழிநூல். அல்லது சார்பு நூல் என்று சொன்னால் அந்த மூல நூல்ல இருந்து கிளைத்து வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த காணப்படுகின்ற புத்தகத்தை எந்த வகைமைக்குள்ள அடக்கலாம், இது முதல் நூலா, வழிநூலா, சார்பு நூலா அப்படின்னு சொன்னா இது ஒரு வித்தியாசமான இடத்துல போய் நிற்கிது. என்ன அப்படின்னு சொன்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தமிழ்ல ஒண்ணு இருக்கு. ஏதாவது நீங்க கெஸ் பண்ண முடியுமா? அரங்கில் இருக்கக்கூடியவங்க மதுரையை கண்ணகி ஏறிக்கிறாங்க இல்லையா? அந்த மதுரையை கண்ணகி ஏறிக்கிறப்ப வந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வலது கையால இடது கை மார்பகத்தை திருப்பி மணிநகர் கட்டிட்டு மதுரையை மூலம் வளம் வந்து என்ன செய்யறான்னா தீக்கடவுளுக்கு ஆணையிடான். அப்ப பார்ப்போர் அறவோர் பசு பத்தினி பண்டிகை என்னும் இவரை கைவிடுத்து தீத்தோர் பிரமாக செல்லுங்கள் நெருப்பு கடவுளுக்கு ஆணையிடுகின்ற போது அந்த இடத்துல எல்லாரும் எரிஞ்சிருக்கணுமே, எப்படி பாதி பேர் உயிர் பெற்றாங்க அப்படின்னு கேட்கிறப்ப வெள்ளியம்பலத்து நள்ளிருள் கிடந்தேன் அப்படின்னு சொல்றாரு. யார் அதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா குலவாணிகன் சீத்தலை சாத்தனார் தான் அதை சொல்லுங்க. வெள்ளியம்பலத்து நள்ளிருள் கிடந்தேன். அப்ப இந்த கண்ணகியினுடைய கதை 14 நாள் கழித்து எங்க போய் சேருது அப்படின்னா சேரன் செல்வித்தோன் கிட்ட போய் சேரும், லங்கவடிகளுடைய தம்பிகிட்ட போய் சேர்ந்து அந்த அவைக்கு போய் செல்கின்ற போது இந்த கதையை யார் சொல்லுகிறார், இதை எழுதுறதுக்கு இந்த கதையை எழுதுவதற்கு யார் சரியானவங்க அப்படின்னு சொன்னா இந்த 3 நாட்டையும் ஒன்றாக கருதக்கூடிய இளங்கோவடிகள் நீயே அருளுக என்று சொல்லி கதையை சொல்லவன் யார் சொல்லுகிறார்? சாத்தனார் சொல்ல கதையை இளங்கோவடிகள் எழுதுகிறார். இங்கு சுனில் அவர்களையும் அருகில் இருக்கக்கூடிய ராபின்சன் அவர்களையும் பார்க்கின்ற போது அந்த குலவாணியன் சீத்தலை சாத்தனரையும் இளங்கோவடிகளையும் பார்ப்பதை போல இருக்கிறது. இவர் அந்த கதையை சொன்ன எப்படி 5001 அடிகளால் ஆன இந்த சிலப்பதிகாரம் இத்தனை காலங்கள் கட்டு இன்றும் கூட எடுத்து பேசுவதற்கு இருக்கிறதோ அதை போல எதிர்காலத்தில் இந்த சிலப்பதிகாரம் என்பதை காட்டிலும் காணல்களை வல்லவரை மக்களுடைய வாழ்க்கை பாட்டை பேசுவதற்கு உறுதியான ஒரு சாட்சி இலக்கியமாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் இதை எழுதுகின்ற போது சாட்சி இலக்கியத்தினுடைய முன்னோடி இந்த நூல் என்பதாக அந்த அணிந்துரையில் குறிப்பிட்டிருப்பார்கள். நாம் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள்ல எழுதின பெரும்பான்மையான புலவர்கள் கடல்னா என்னன்னே தெரியாம எழுது. நான் கூட படிக்கிற காலத்துல என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க மடல் பெரிது தாளை மகிழினிது கண்டம் உடல் சிறிய இருக்க வேண்டாம், கடல் பெரிது மண்ணீரும் ஆகாதேன்னு எழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ்வளவு பெரிய கடல், ஆனா அந்த கடல் தண்ணி துவைக்க கூட லாய்க்கலன்னு எழுது. இப்படி எழுதின கடலை பத்தி பார்த்திருப்பானா, கடலுக்குள்ள போயிருப்பானா, கடல் தண்ணியை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? எப்படி அப்படி எழுதியிருக்கலாம்? ஆனால் அந்த கடல் நீரை குடித்துக் கொண்டு 3 நாள் கழிச்சு உயிரோட வந்து இன்னைக்கும் மக்களை காப்பாற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கக்கூடியவர் நிறைந்த அவையில் சொல்லுகின்றேன். கடல் நீரைத்தான் இங்குள்ள மக்கள் வந்து நீங்க நிலத்துல இருக்கிறவங்க சமவெளி பகுதியில் இருப்பவர்கள்லாம் வந்து சேனை வைப்பார்கள் என்று சொல்லுவாங்க. அந்த சடங்கு என்ன அப்படின்னு சொன்னா வயது மூத்தவர்களை அல்லது குணசாலிகளை கொணர்ந்து அவருடைய அதெல்லாம் வந்து அவருடைய குணம் இவர்களுக்கு வர வேண்டும் என்பதை தமிழ் நாவல்கள்ல கடல்சார் தினங்கள் எல்லாமே சிறப்பாக பதிவு செய்வது என்ன அப்படின்னா இங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கடல் நீரைத்தான் சேனையாக வைப்பார்கள், அதைத்தான் முதலாக அந்த குழந்தைகள் அருந்த வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட நீரை வந்து இது குடிக்க தகுந்ததால இது வந்து துவைக்க கூட லாய்க்கலன்னு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி அது மட்டுமல்ல, நிறைய நீங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் ஒருவருக்கு உதவாத உபரி என மனிதரியா புனல் வகைன்னு எழுதியிருப்பாங்க. கடல் தண்ணி ஒருத்தருக்கு உதவாது, அதனால அந்த இடத்துக்கே வைகை நதி வந்து போக மாட்டாங்க. வைகை நதி வந்து எப்படிப்பட்ட நதி என்று சொல்கின்ற போது வைகை நதி வாரியிட நாகருக்கு வஞ்செடுத்த வாவி என்று வாரியிடம் போகாத வைகையை அப்படின்னு சொல்லி வைகையை பேசுவாங்க. அந்த கடல் வந்து சிவபெருமானுக்கு நஞ்சை அழைத்து கொடுத்தமை காரணமாக அந்த கடலுக்குள்ளே சென்று கலக்காத நதியாக வைகை இருக்கிறது என்று சொல்லி அந்த கடல் நீரை எல்லாம் ஒதுக்கிய புலவர்களுக்கு மத்தியில் இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த காணல்வெளி என்பது எழுச்சி மிக்க ஒரு இலக்கியமாக இருக்கும். ஏன் இதுவரைக்கும் கடல் தினங்களை பற்றி கடல்சார் மக்களை பற்றி யாருமே பேசலையா அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி கடற்புறத்துல வந்து முதல்ல அவர் வந்து பேசுறப்ப அவர் தான் கேட்பார். அதோடு குறித்து சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வரும். அப்ப கடற்புறத்தில் எழுதியிருக்கக்கூடிய வனநிலவன் பேசுறப்ப எழுதுவார். அந்த சொல்லுவார், அவர் அழகாக சொல்லுவார், நீ வந்து கடல் என்ன திருச்செந்தூர் குடம்னு நினைச்சியா அப்படின்னு கேட்க.
அந்த அடிதான் முதல் அடியாக இருப்பதை போல இருக்கும். இலக்கியத்தில் குறிப்பாக கடலை பற்றி குறை தேடியவர்களுக்கு உண்டான பதிலடியாக கடலை என்ன திருச்செந்தூர் குளம்னு நினைச்சியா அப்படின்னு கேட்பதை போல இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடல் சார்ந்த மக்கள்கள் அல்லது கடல் சார்ந்தவர்கள் எழுதுகின்ற போதுதான் கடலினுடைய சாரத்தை மிக சிறப்பாக எழுதுவார்கள் என்பதற்கு சாட்சியமாக நீங்க தமிழ்ச்செல்வி அவர்கள் தொடர்ச்சியா கடல் சார் புதினங்களை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க எழுதுறாங்க, அவங்க எழுதுறப்பதான் யாரை பத்தி எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா இதுவரை தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாமே தீக்குளித்ததாக எழுதிய போது கடல் புறத்தினுடைய அல்லது கடல் மண்ணில் இருந்து வந்த ஒரு பெண் எழுதுகின்ற போதுதான் மாற்றி எழுதுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா அந்த பெண் தீக்குளிக்கவில்லை, முத்து குளித்தால் முத்து குளிப்பதை பற்றி ஒரு பெண் முத்து குளிக்கிறத பற்றி எழுதுறது அப்படின்னு சொல்றது கடல்சார் பின்புலத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பெண் எழுதுகின்ற போதுதான் அது சாத்தியப்பாடாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா காலகாலத்துக்கும் நம்முடைய கடலை பற்றியும் கடல் மண்ணை பற்றியும் கடல் மக்களை பற்றியும் எவ்வளவு குறைத்து மதிப்பிட முடியுமோ அப்படித்தான் குறைத்து மதிப்பிடக்கூடிய எழுத்துக்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவன் கூட சொல்லுகின்ற போது நிலையும் தெரியாத அடக்கியால் தோற்றம் மழையின் மேல பெருது என்று எழுதியிருக்கிறார். பரவாயில்லை, பொறுத்துக் கொள்ளலாம். அவர் மீனவனாக இருந்திருந்தால் நிலையும் தெரியாத அடங்கியால் தோற்றம் கடலிலும் காணப்பெறுது என்று எழுதியிருக்கலாம். ஏன் என்று சொன்னால் கடல் நிலத்தை பற்றி பார்க்கின்ற போதுதான் அவர்களுக்கு தெரியும். அப்ப வள்ளுவரை நம்ம பிடிக்கப்படலாம். ஏன்னா அவர் சொல்றப்ப பறவை பெருங்கடல் நீந்தாதா இறைவனடி சேராதார் என்று சொல்லக்கூடிய கடலை பெருங்கடலாக குறிப்பிட்டிருக்கக்கூடியவராக நம்ம பார்க்கலாம். இதுவும் இன்னும் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடியது அப்படியே அந்த ரத்தின சுருக்கம் என்று சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சுருக்கி அந்த 3 நாள் நடந்த விஷயம் மாத்திரம்தான் நாவலுக்கான இலக்கண பிரகாரம் அப்படியே விரிச்சு கதைக்குள்ள அப்படி கொண்டு போய் அப்படிலாம் இருக்க மாட்டேன். எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுருக்கி கரெக்டா 95 பக்கத்துல இது நீங்க அந்த மீண்டும் சிலப்பதிகாரத்துல சொல்லணும்னா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லலாம். இந்த மதுரை மாநகருக்கு கேடு வந்துவிட்டது, இது அழிய போகிறது என்பதை எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னா அவன் மாதிரி ஓடி சொல்றான், நான் ஊற்றி வச்ச பால் உரையில பால் தயிரா மாறல, அப்படின்னா இந்த உலகத்துல இந்த நாட்டுல இந்த மக்களுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா உரையனும் கிடணும் பால் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வாழ்நாள் 1 நாள் தான் அல்லது 1 நாள் தான். அதை நம்ம அடுப்பை ஏற்றி கெடுத்தோம் அப்படின்னு சொன்னா 2 நாள் வச்சிருக்கலாம். அதையும் உரையேற்றணும் அப்படின்னா 3 நாளா இருக்கும். 3 நாள் உரையேற்றத தயிரா மாற்றணும் அப்படின்னு சொன்னா 1 வாரம் இருக்கலாம். அதை கடந்தோம்னா விலை எடுத்தோம்னா ஒரு 2 வாரத்துக்கு இருக்கும். அப்படின்னா அதை நம்ம நெய்யா மாற்றிட்டோம்னா அதுக்கு வாழ்நாள் இல்லாமல் அழிந்து விட்டு நிலையாக இருக்கும். அதை அதுக்கப்புறம் அழிக்கவே முடியாது. நெய் என்பது ஒரு நித்தியமான பொருளாக எப்படி மாறுகிறதோ அப்போ ஒரு பொருளை என்ன செய்யணும் அப்படின்னா கெடுக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு அறம் என்று சொல்வார்கள். அந்த அறம் என்பது ஒவ்வொரு நாவலுக்கும் கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டும். அந்த அறம் என்பது ரொம்ப பொருத்தப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு நாவலாக இந்த நாவலை இந்த புனைவை சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த நாவலுடைய தொடக்கமே இந்த ஊரினுடைய மக்கள் அனைவருமே இறை வழிபாட்டுக்கு உகந்தவர்கள். ஒவ்வொரு இடத்திலையும் பல இடங்களில் மாதாவையும் இயேசுவையும் ரொம்ப இன்பத்தோடு அந்த இளைஞர்கள் அழைப்பதை போல புனையப்பட்ட ஒரு புனைவு. இந்த புனைவு அது உண்மையாக இங்க பார்க்கிறப்பையும் அந்த மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கூட்டமும் சாட்சியமாக இருக்கிறது. நல்லதொரு வாய்ப்பு அளித்த இந்த நல்ல மேடைக்கு நன்றி கூறுகிறேன்.